வணக்கம். தமிழ்நாடு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் காயத்ரி. நான் ஜீவசகாப்தன். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் இன்று சந்தித்து பேசவுள்ளார். ஸ்டாலினுடன் தொலைபேசி மூலம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த அழைப்பு விடுத்தார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தம், பிரதமருடனான சந்திப்பு ஆகியவை குறித்து இருவரும் ஆலோசிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திராவிற்கு சம்மரம் வெட்டச் சென்றதாக திருப்பதியில் கைது செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 84 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் வந்தால் சிறைக்கு செல்ல தயாராக இருப்பதாக அனைவரிடமும் எழுத்துப்பூர்வ உறுதிமொழி வாங்கியதை அடுத்து அவர்களை விடுவிக்க ரேணிகுண்டா வட்டாட்சியர் நரசிம்மலு உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று காலையில் 84 பேரும் விடுவிக்கப்படுகின்றனர். வேலூர், திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அவர்கள் கட்டுமான தொழில் என கூறி தாங்கள் அழைத்து வரப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். திரிபுரா, மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. 3 மாநிலங்களிலும் தலா 59 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று இருந்தது. திரிபுராவில் மாணிக் சர்க்கார் தலைமையில் மார்க்சிஸ்ட் ஆட்சி நடைபெற்று வருகிறது. மேகாலயாவில் முகுல் சங்மா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுகிறது. தஞ்சை பெரிய கோளை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழன் சிலை உட்பட 13 சிலைகள் குஜராத்தில் இருந்து விரைவில் மீட்டெடுக்கப்படும் என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார். 50 ஆண்டுகளுக்கு முன்னர் தஞ்சை பெரிய கோவிலில் இருந்து ராஜராஜ சோழன் சிலை உள்ளிட்ட 13 சிலைகள் காணாமல் போனது குறித்து முன்னாள் அமைச்சர் வி சுவாமிநாதன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த விசாரணையில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சிலைகள் குஜராத் மாநிலத்தில் உள்ள தனியார் அருங்காட்சியகத்தில் உள்ளது என்பது தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் இன்று பல்கலைக்கழகங்களின் வேந்தரும் தமிழக ஆளுநருமான பன்வாரிலால் புரோஹித் ஆலோசனை நடத்துகிறார். இதில் 21 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்கள் கலந்து கொள்கிறார்கள். கூட்டத்தில் காலியாக உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் நியமனம், பாரதிதாசன் பல்கலைக்கழக முறைகேடு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. திவால் நோட்டீஸ் அளித்துள்ள ஏர்செல் நிறுவனம் தங்களுக்கு 100 கோடி ரூபாய் தர வேண்டும் என தமிழ்நாடு மொபைல் விற்பனையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த சங்கத்தின் தலைவர் சோமசுந்தரம், ரீசார்ஜ் மற்றும் சிம் கார்டு ஆகியவற்றிற்காக ஏர்செல் நிறுவனத்திற்கு பல விற்பனையாளர்கள் பணம் செலுத்தியதாக கூறினார். ஏர்செல் நிறுவனம் பணத்தை திருப்பி தர நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். ஒரு வருஷத்துக்கு 2018 ரூபா கூப்பன் சொல்லி ரீசார்ஜ் பண்ணவங்க வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா போன மாதம் பண்ணவங்கலாம் இன்னைக்கு அந்த பணம் இதுக்கு மேலே அவங்க தொடர முடியாத நிலை வரப்போ அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த ரீசார்ஜ் பணம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சங்கத்தை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கடைகளை ரீசார்ஜ் கூப்பனை வாங்கி நாங்கள் வச்சுக்குவோம். அதோட மதிப்பு கிட்டத்தட்ட எங்களுடைய விநியோகத்திலையும் சேர்த்து நியர்லி 100 to 100 கோடி இருக்கும். ஸோ இந்த பணமும் ஏர்செல்ல மாட்டிட்டு இருக்கு. தமிழக சட்டப்பேரவை செயலர் நியமனம் தொடர்பான வழக்கில் தமிழக ஆளுநரின் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்புவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் செயலராக இருந்த பூபதி பிப்ரவரி 28ஆம் தேதி ஓய்வு பெற்ற நிலையில் சபாநாயகரின் தனி உதவியாளர் கே ஸ்ரீனிவாசன் என்பவரை செயலராக நியமிக்கப்படலாம் என கூறி வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்பட்டால் அதை அனுமதிக்கக்கூடாது என கூறி கூடுதல் செயலர் LS வசந்திமலர், இணைச் செயலர் B சுப்பிரமணியம் ஆகியோர் வழக்கு தொடுத்துள்ளனர். நடிகை ஸ்ரீதேவியின் அஸ்தி ராமேஸ்வரம் கடலில் இன்று கரைக்கப்பட உள்ளது. மும்பையில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் மதுரைக்கு அஸ்தியை எடுத்து வரும் அவரது கணவர் போனி கபூர் அங்கிருந்து காரில் ராமேஸ்வரம் செல்கிறார். சிவகாசி அருகே மீனம்பட்டி கிராமத்தை சேர்ந்த சொந்த ஊராக கொண்ட அவர் கடந்த 24ஆம் தேதி துபாயில் மரணமடைந்தார். அவரது உடல் மும்பையில் தகனம் செய்யப்பட்டது. தமிழக நெடுஞ்சாலைத்துறையில் பணி ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 1500 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களான வெற்றிவேல் மற்றும் தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் புகார் கூறியுள்ளனர். இந்த புகாருக்கு அமைச்சர்கள் ஜெயக்குமார், பாண்டியராஜன் ஆகியோர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வெற்றிவேல் மற்றும் தங்க தமிழ்ச்செல்வன் மீது சென்னை கோட்டை காவலர்கள் வழக்கு பதிந்துள்ள நிலையில் இருவரும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். சென்னை ஐயப்பன் தாங்கலில் பள்ளியில் திறந்திருந்த கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து LKG சிறுவன் உயிரிழந்துள்ளார். RR நகரில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் உள்ள கழிவுநீர் தொட்டியின் அடைப்பை சீரமைக்க வந்தவர்கள் தொட்டியை திறந்து வைத்துவிட்டு வெளியே சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த சிறுவன் கிருத்தீஸ்வரன் எதிர்பாராத விதமாக தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்களின் பெயர்களை வெளியிடும் திட்டம் இல்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் மற்றும் சமூக சேவை செய்யும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை ஊக்குவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என கூறினார்.
ட்ரேட் பர்சன்ட் வராது, அதிக மதிப்பெண் பெறுகின்றவர்கள், அதே நேரத்தில் பள்ளிக்கு 100க்கு 100% வருகின்ற மாணவர்கள், அதுபோக சமூக சேவைகள் செய்கின்ற மாணவர்கள், இதுபோன்ற அவர்களை தேர்வு செய்ய இருக்கிறோம். அப்படி தேர்வு செய்கிற போது அந்த மாணவர்களுக்கு என்ன நிலைகள் என்று அவர்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தருவது என்பது அரசு பரிசீலிக்கும். காஞ்சி சங்கர மடத்தின் 70வது மடாதிபதியாக விஜேந்திரர் பொறுப்பேற்றுள்ளார். காஞ்சி மடத்தின் 69வது மடாதிபதியாக இருந்த ஜெயேந்திரர் கடந்த 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இதையடுத்து இளைய மடாதிபதியாக இருந்த விஜேந்திரர் 70வது மடாதிபதியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். மடாதிபதியாக விஜேந்திரர் பொறுப்பேற்பதற்கான படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அறநிலையத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பதிலளிக்குமாறு தலைமைச் செயலர் மற்றும் மாநில தேர்தல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாததால் நகராட்சி, மாநகராட்சி மற்றும் கிராம ஊராட்சிகளில் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே 15 நாட்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த புதிய அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் கூறியிருந்தார். காவிரி தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாவிட்டால் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி மேலாண்மை வாரிய விவகாரத்தில் மத்திய அரசு தமிழர்களுக்கு துரோகம் இழைப்பதாக குற்றம் சாட்டினார். அனைத்து கட்சி கூட்டம் 11 வருஷத்துக்கு பிறகு நடந்து ஒரு சின்ன கசப்புணர்வு இல்லாமல் ஒட்டுமொத்தமா முடிவெடுத்து 7.5 கோடி 8 கோடி தமிழர்களினுடைய ஒரே கோரிக்கையாக நாங்கள் முன்வைப்பதற்கு ஒரு தலைமை அமைச்சர் நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அவர் தலைமைச்சராக இருக்க தகுதியற்றவர். மது விற்பனையை சினிமா நடிகர்கள் ஊக்கப்படுத்துவது போல் பேசுவது சரியான நடவடிக்கை இல்லை என நடிகர் கமல்ஹாசன் குறிப்பிட்டது தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பூரண மதுவிலக்கை நோக்கித்தான் தமிழகம் செல்ல வேண்டும் என்றார். பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை என கமல்ஹாசன் தெரிவித்திருந்ததற்கு அவர் இவ்வாறு பதில் கூறினார். செல்ல வேண்டும், ஆனால் இன்று சிலர் புதிதாக வந்து கொண்டு நடிக்க வந்தவர்கள் இன்று அரசியலில் இருந்துவிட்டு குடிக்க வருபவர்களை ஊக்கப்படுத்துவதை போல பேசுவது சரியான நடவடிக்கை அல்ல. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையை நிலையான அரசியல் அமைப்பாக மாற்ற உள்ளதாக ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தெரிவித்தார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலில் போட்டியிட அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல உள்ளதாகவும் கூறியுள்ளார். மிக விரைவில், ஏன்னா ஒரு ஆண்டு காலமாக பேரவையாக நடத்தியிருக்கோம். அதுக்கப்புறமா தீபா அப்படின்ட்டு ரெட்டை இலைக்காக போராடும் போது அதிமுகவோட அங்கமாக நடத்தியிருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா ஒரு அரசியல் அமைப்பாக நடத்துறது சிறந்ததாக இருக்குன்றது எல்லாருடைய கருத்து. முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டியுள்ள பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தில் சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை காட்டு யானை விரட்டிய காட்சி செல்போனில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. ஒற்றை யானை விரட்டிய போது வாகனத்தை வேகமாக இயக்கிய சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து தப்பித்துள்ளனர். சிதம்பரம் அருகே வக்ரமாரி கிராமத்தில் சண்முகம் என்பவரது வீட்டிற்குள் நேற்றிரவு முதலை புகுந்தது. குடும்பத்தினர் கூச்சலிட்டதை அடுத்து மாட்டு கொட்டைக்குள் முதலை சென்றது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சுமார் 1/2 மணி நேரம் போராடி முதலையை உயிருடன் பிடித்தனர். பின்னர் முதலையை அருகில் உள்ள வக்காமாரி ஏரியில் விட்டனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழாய்வு பணிக்காக ஆய்வு செய்ய சென்ற அதிகாரிகள் நில உரிமையாளர்களின் எதிர்ப்பு காரணமாக திரும்பிச் சென்றனர். 100 அடி ஆழத்தில் உள்ள பொருட்களை கண்டறியும் ஜிபிஆர் எனப்படும் ரேடார் கருவி மூலம் ஆய்வு செய்ய தொல்லியல் துறை உதவி இயக்குநர் சக்திவேல் தலைமையில் அதிகாரிகள் கீழடி சென்றனர். பள்ளம் தோண்டுவதால் தென்னை வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக கூறி விவசாயிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். சென்னைக்காக திறக்கப்படும் கிருஷ்ணா நதிநீர் 2050 கன அடியில் இருந்து 1500 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை 0 பாயிண்டிற்கு தற்போது 455 கன அடி நீர் வருகிறது. அங்கிருந்து கால்வாய் வழியாக வினாடிக்கு 348 கன அடி நீர் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை 1.9 TMC கிருஷ்ணா நீர் தமிழகம் வந்தடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை திருமங்கலத்தில் குடிபோதையில் கார் ஓட்டி வந்த ஒருவர் பாதசாரிகள் மீது காரை மோதி விபத்தை ஏற்படுத்தினார். இதில் லால் பகதூர் என்பவர் காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காருக்குள் அமர்ந்திருந்த 4 பேர் காவலர்கள் என்றும் அவர்களும் மதுபோதையில் இருந்ததாகவும் விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் வினோத் கைது செய்யப்பட்டார். சென்னை ராயப்பேட்டையில் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் கேமராவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். YMCA மைதானத்தில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்காக ட்ரோன் கேமரா இயக்கப்பட்டதை காவல்துறையினர் கண்டறிந்தனர்.
அதை இயக்கிய ஆனந்தராஜ் மற்றும் கவுகல் என்பவரை அண்ணா சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று எச்சரிக்கை செய்து விடுவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த பையால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உள்நாட்டு விமான நிலையத்தில் வருகை பகுதி 2 எண் அருகே ஒரு பை கிடந்தது. தகவல் அறிந்து வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் அது வெடிகுண்டு இல்லை என்பது தெரியவந்தது. இந்த சோதனை காரணமாக சென்னைக்கு வந்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சுமார் 20 நிமிடங்கள் விமான நிலையத்திலேயே தங்க வைக்கப்பட்டார். சென்னையில் ஆன்லைன் மூலமாக பண மோசடியில் ஈடுபட்டதாக 5 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர். தாம்பரத்தை அடுத்த ராஜ்கீழ்பாக்கம் பகுதியில் வசித்து வந்தவர் வங்கியில் கடன் வாங்கி தருவதாக கூறி ஆன்லைன் மூலம் பணம் ஏமாற்றியதாக சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்த வரதராஜன் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். தமிழக சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவின் படம் மட்டும் இருக்கட்டும், ஆனால் மற்ற தலைவர்களின் படங்களை எடுத்து விடுங்கள் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா பேசியுள்ளார். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை கூறினார். ஆனால் அதுக்கு எதிராக அண்ணா படத்தை கட்டிடு, பெரியார் படத்தை கட்டிடு, எம்ஜிஆர் படத்தை கட்டிடு, காமராஜர் படத்தை கட்டிடு, ஏன் அவங்க போய் அவமானப்படுத்துறீங்க? மணிமுத்தாறு அணையில் இருந்து தண்ணீர் திறக்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் பாசன வசதிக்காக மணிமுத்தாறு அணையில் இருந்து முதற்கட்டமாக தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆனால் தற்போது அறுவடை செய்யும் தருவாயில் தண்ணீர் நிறுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டி ஏராளமானோர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடும்பத்துடன் 4 பேர் தற்கொலை முயற்சி மேற்கொண்டதில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். ஏரிப்பாளையம் பகுதியில் வசித்து வரும் அருண்கேசவன் என்பவர் சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு உடல்நிலை மோசமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனால் விரக்தியடைந்த அவரின் மனைவி 2 பிள்ளைகள் மற்றும் மாமியாருடன் தூக்க மாத்திரைகள் வழங்கி தற்கொலை முயற்சிக்கு மேற்கொண்டனர். இதில் அருண் கார்த்திக் என்ற சிறுவன் உயிரிழந்தார். கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியில் 2.5 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி முறைகேடு நடந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியின் திருவாரூர் கிளையில் பணியாற்றும் ஊழியர்கள் முறைகேடாக பணத்தை எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் வங்கிக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வடக்கம்பட்டியில் உள்ள முனியாண்டி கோவிலில் நடந்த திருவிழாவில் 200 ஆடுகள் 150 சேவல் கோழிகளை பலியிட்டு திருவிழா நடத்தப்பட்டது. முனியாண்டி விலாஸ் உணவு விடுதிக்காரர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த விழாவில் 1800 கிலோ அரிசியுடன் மணக்க மணக்க அண்டா அண்டாவாக பிரியாணி தயாரிக்கப்பட்டது. 48 கிராம மக்களுக்கு இந்த பிரியாணி பிரசாதமாக வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கூலி தொழிலாளி ஒருவர் காவல் நிலையம் முன்பு தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். பெண்ணாகரத்தை அடுத்த ஏரியூர் பகுதியை சேர்ந்த ஆசை தம்பி குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்க கோரி ஏரியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகார் மனு மீது நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படாததால் ஆசை தம்பி காவல் நிலையம் முன்பு தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருவண்ணாமலையில் சுவரிடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். திருவூடல் வீதியில் மருத்துவர் ஸ்ரீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் மருத்துவமனை கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்ற போது அருகில் உள்ள பழமை வாய்ந்த பில்லூரார் மடத்தின் பக்கவாட்டு சுவர் எதிர்பாராத விதமாக இடிந்து விழுந்தது. இடிபாடுகளின் கீழ் 5 பேர் சிக்கிக் கொண்ட நிலையில் 3 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் தற்கொலை செய்து கொண்ட கைதி ஜெய்சங்கரின் உடல் அவரது சொந்த ஊரான எடப்பாடி பனங்காடு மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சேலம் எடப்பாடியை சேர்ந்த ஜெய்சங்கர் என்ற கைதி பரப்பன அக்ரஹார சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் குற்ற வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஈரோட்டில் புகார் அளிக்க சென்றவரிடம் வழக்கு பதிவு செய்ய 5000 ரூபாய் லஞ்சம் கேட்ட காவல் உதவி ஆய்வாளர் லஞ்சம் தரும் வரை செல்போனை அடமானமாக பறித்துக் கொண்டதாக புகார் கூறப்பட்டுள்ளது. உறவினர்களுடன் ஏற்பட்ட முன்விரோதத்தால் தாக்குதலுக்கு ஆளான முருகன் என்பவர் கொடுமுடி காவல் உதவி ஆய்வாளர் சமாதான பிரபுவிடம் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்ய சமாதான பிரபு 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. முருகனிடம் பணம் இல்லாததால் அவரின் செல்போனை பறித்த உதவி ஆய்வாளர் லஞ்ச பணத்தை கொடுத்துவிட்டு செல்போனை பெற்றுச் செல்லுமாறு கூறியதாக காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் உள்ள மேலசங்கரன் கோவிலுக்கான மின் கட்டணம் செலுத்தப்படாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. ராகு கேது பரிகார தலமான இக்கோவிலின் மின் கட்டணம் செலுத்தாததால் மின் வாரிய அதிகாரிகள் இணைப்பை துண்டித்து விட்டனர். இதையடுத்து கோவில் நடை மாலையிலேயே சாத்தப்படுவதால் இரவு பூஜைகள் ஏதும் நடைபெறுவதில்லை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மயானத்தின் பட்டா தங்களிடம் இருப்பதாக கூறி சிலர் பிரச்சினை செய்ததால் முதியவரின் உடலுடன் அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்லடத்தை அடுத்துள்ள மாதப்பூர் ஆதிதிராவிடர் காலனியைச் சேர்ந்த சின்னப்பட்டான் என்பவர் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உடலை உறவினர்கள் அருகில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தனர். அப்போது அங்கு வந்த மற்றொரு தரப்பினர் மயான இடத்தின் பட்டா தங்களிடம் இருப்பதாக கூறி அடக்கம் செய்யும் பணிகளை தடுத்து நிறுத்தினர்.
திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினத்தில் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட பெண் இறந்ததை அடுத்து தனியார் மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டனர். காயல்பட்டினத்தை சேர்ந்த ஜாகிர் உசேனின் மனைவி ஆயிஷா பஷீரா இரண்டாவது பிரசவத்திற்காக அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பெண் குழந்தை பிறந்த நிலையில் ஆயிஷா உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் தண்ணீர் வீணாகி வருகிறது. ஆரணி தேவிகாபுரம் செல்லும் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வந்தன. அப்போது திடீரென குடிநீர் குழாயில் சேதம் ஏற்பட்டது. உடைப்பை சரி செய்ய அரசு அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் டிடிவி தினகரன் அணி நிர்வாகிகளின் வீடுகளின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. ராமநாதபுரம் கொத்தத்தெருவில் வசித்து வரும் முனியசாமி மற்றும் கமல் ஆகியோரது வீடுகளின் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்கினர். இதனையடுத்து தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. வங்கி ஊழியர்கள் மூலம் நடைபெற்ற முறைகேடுகளால் 3 ஆண்டுகளில் சுமார் 2500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கியின் புள்ளி விவரம் கூறுகிறது. ஏப்ரல் 2013 ஜூன் முதல் 2016 வரை எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களில் இந்த தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தமிழகத்தில் இந்த 3 ஆண்டுகளில் 170 மோசடி மூலம் வங்கிகளுக்கு 83 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தலாய் லாமா குறித்த இந்தியாவின் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. அவர் இந்தியாவில் ஆன்மீக பணிகளை மேற்கொள்வதற்கு எந்தவித தடையும் இல்லை எனவும் இந்தியா கூறியுள்ளது. தலாய் லாமா மேற்கொள்ளும் நன்றி இந்தியா பரப்புரையில் அரசு அதிகாரிகள் பங்கேற்க வேண்டாம் என மத்திய அரசு உத்தரவிட்டிருந்ததாக செய்தி வெளியான நிலையில் அது குறித்து விளக்கமும் அளிக்கப்பட்டுள்ளது. ஹோலி பண்டிகையின் போது டெல்லியில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக 9300 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதில் 1918 பேர் மீது மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாகவும் ஹெல்மெட் அணியாத காரணத்தினால் 4634 பேர் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஹோலி பண்டிகையை ஒட்டி டெல்லி முழுவதும் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். சூரிய ஒளி மின்தகடு முறைகேடு தொடர்பான வழக்கில் தன்னையும் இணைத்துக் கொள்ளுமாறு நடிகை சரிதா நாயர் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். சூரிய ஒளி மின்தகடு முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு அமைக்கப்பட்ட ஆணையத்தை எதிர்த்து கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு அமைக்கப்பட்ட குழு உம்மன் சாண்டி சரிதா நாயருக்கு உதவியதாக அறிக்கை அளித்திருந்தது. காங்கிரசுடனான கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போராடும் என்று கூறினார். காங்கிரசுடனான கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் பினராயி விஜயன் தெரிவித்தார். மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள புர்கினோ ஃபாசோ நாட்டில் உள்ள ராணுவ தலைமையகம் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்தனர். தலைநகரான வாகடுரு நகருக்குள் புகுந்த பயங்கரவாதிகள் ராணுவ தலைமையகம் மீதும் பிரான்ஸ் தூதரக அலுவலகம் மீதும் தாக்குதல் நடத்தினர். பயங்கரவாதிகள் மீது பாதுகாப்பு பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் தாக்குதல் நடத்திய 6 பயங்கரவாதிகள் உட்பட 28 பேர் உயிரிழந்தனர். பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் கொலை தொடர்பாக நவீன்குமார் என்பவரை காவலில் எடுத்து பெங்களூரு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மற்றொரு வழக்கில் சிறையில் இருந்த நவீன்குமாரை 8 நாட்கள் காவலில் எடுத்திருப்பதாக பெங்களூரு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வலதுசாரி இயக்கங்களுக்கு எதிராக தொடர்ந்து எழுதி வந்த 55 வயதான கௌரி லங்கேஷ் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தன்னுடைய வீட்டில் கொலை செய்யப்பட்டார். இந்தியாவில் இருந்து பயணம் மேற்கொண்டுள்ள பெண் மாலுமிகள் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரை சென்றடைந்தனர். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட INSV தாரிணி கப்பலில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தங்களது உலக சுற்றுப்பயணத்தை தொடங்கிய பெண் மாலுமிகள் இந்திய பசிபிக் அட்லாண்டிக் பெருங்கடல்களை கடந்து தற்போது கேப்டவுனில் முகாமிட்டுள்ளனர். அவர்கள் தங்களது பயணத்தை நிறைவு செய்துவிட்டு ஏப்ரல் மாதம் கோவா திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. SSC எனப்படும் மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வில் முறைகேடு என்ற புகார் தொடர்பாக CBI விசாரணை நடத்த வலியுறுத்தி தேர்வர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடத்திய பட்டதாரி நிலையிலான SSC தேர்வின் போது வினாத்தாள் வெளியானதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக CBI விசாரணை நடத்த வேண்டும் என தேர்வர்கள் டெல்லியில் உள்ள தேர்வாணைய அலுவலகம் முன்பு கடந்த 4 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். குழந்தைக்கு தாய் பாலூட்டும் புகைப்படத்தை அட்டைப்படமாக வெளியிட்ட மலையாள பத்திரிகையான கிரகலட்சுமி மீது கொல்லத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாய்ப்பால் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாடல் கிலு ஜோசப் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவது குறித்த படத்தை கிரகலட்சுமி வெளியிட்டது. இது பெண்களை அவமதிக்கும் வகையில் இருப்பதாக கூறி கொல்லம் நீதிமன்றத்தில் பத்திரிகைக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். சங்காரெட்டி மாவட்டம் காந்தி கிராமம் அருகே முன்னாள் சென்ற பேருந்தை முந்திச் செல்ல முயன்றபோது எதிரே வந்த அரசு பேருந்து மீது கார் மோதியது. இந்த விபத்தில் 6 பேர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஹோலி கொண்டாடிவிட்டு குடும்பத்துடன் காரில் வீடு திரும்பும்போது இந்த விபத்து நேரிட்டது. சத்தீஸ்கர் தெலுங்கானா மாநில எல்லைப் பகுதியில் 2 மாநில காவல்துறையினர் கூட்டாக நடத்திய தாக்குதலில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 10 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பிஜாப்பூர் மாவட்டம் புஜாரி பகுதியில் 2 மாநில காவல்துறையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 10 பேர் கொல்லப்பட்ட நிலையில் காவல்துறையைச் சேர்ந்த 3 காயமடைந்தனர். அமெரிக்காவில் மெக்சிகன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் 2 உயிரிழந்தனர். தாக்குதலில் ஈடுபட்ட கருப்பின மாணவரை காவலர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். மெக்சிகன் பல்கலைக்கழகத்தின் கேம்பல் அரங்குக்குள் அமெரிக்க நேரப்படி காலை 8:30 மணிக்கு நுழைந்த நபர் அங்கிருந்தவர்களை துப்பாக்கியால் சுட்டார். இதில் ஜேம்ஸ் டேவிஸ் திவா ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். துப்பாக்கியால் சுட்டவர் 19 வயதான கருப்பின மாணவர் ஜேம்ஸ் எரிக் டேவிஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் அவரால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் அவரின் பெற்றோர் என்று கூறப்படுகிறது. அண்டார்டிகா பகுதியில் உள்ள ஒரு தீவில் 15 லட்சம் பெண்குவின்கள் வசிப்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் உள்ள அண்டார்டிகா தீபகற்பத்தில் உள்ள 9 தீவுகளில் உள்ள பெண்குவின்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அப்போது ஒரு தீவில் 15 லட்சம் அடிலை வகை பெண்குவின்கள் இருந்தது தெரியவந்துள்ளது. ஐரோப்பாவின் பல நாடுகள் பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 60 தாண்டி இருக்கிறது. அயர்லாந்தில் சாலைகள் உறைபனியால் மூடப்பட்டிருப்பதால் ஆங்காங்கே வாகனங்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. பிரிட்டனில் உறைபனியால் பலர் நடுவழியில் வாகனங்களில் சிக்கி தவித்து வருகின்றனர். அவர்களை ராணுவ உதவியோடு மீட்கப்பட்டு வருகிறார்கள். குரேஷியாவின் பிளிட்விகா ஜெசிரா அருவி பனிப்பொழிவால் உறைந்து காணப்படுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.